கத்த கொடுத்து வந்த நாளுக்காக கத்தருக்கு நான் நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம நாளைக்கு கிறிஸ்மஸ் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைகளை நம்ம செய்கிறோம். ஆனால் என்னுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படுவோம். நம்மளுடைய ஆசீர்வாதத்தை சுதரிப்போம். இன்றைக்கி சங்கீதம் 26:3 வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். இப்போ ஆண்டவருடைய வசனத்தை அவர் எழுதும்போதே என்ன செய்வார்னா, ஆண்டவர் தான் முதலாவது வைக்காது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் யாரை முதலாவது வச்சு நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடினாலும் சரி, வருஷப்பிறப்பு நம்ம இந்த பண்டிகையில் கொண்டாடினாலும் சரி, ஆண்டவரை முதலாவது இடத்துல வச்சு நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அதை நம்ம உணர்ந்து நம்ம இந்த நாட்களில் இந்த வசனத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். நம்ம அந்த வசனம் என்ன எழுதியிருக்கோ அந்த வசனத்தினுடைய லெட்டர்ஸ்களுடைய கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது, அந்த வசனத்தினுடைய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது தான் அந்த வசனத்தின் அர்த்தங்களே நமக்கு தெரியுது. அப்போ ஆண்டவர் இதை செய்வாருங்கிற ஒரு உறுதியும் நமக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்போது நம்ம ஆண்டவர் இன்னும் அதிகமாக நெருங்கி அவருடைய பாதத்தில் வர்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள். அதனால் அந்த வசனங்களை நம்ம அப்படி தான் தியானிச்சிட்ருக்கோம். இன்னும் அதிகமாக சங்கீதம் 1லேருந்தே அப்படியே தியானிக்கலாம்னு சொல்லி நம்ம ஆண்டருடைய பாதத்தில் வச்சு நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை முடிச்சுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது நீங்கள் எங்களோடு கூட பேசி எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களுடைய கிருபை, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்றால் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே எந்த இடத்திலும் நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ முடியாது. உங்களுடைய ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்படி வாழ்கிறதுக்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த கடைசி நாட்களே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவி ஊற்றுன்னு சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாட்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் பரிசுத்த ஆவினால் நிறைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைகள் வரைக்கும் ஆண்டவரே, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நீங்கள் நிறைத்து நடத்துகிற நாட்களாக என் நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் சிந்தனை எல்லாம் ஒன்றுக்கும் உதவதாக இருக்கிறபடியால் என் ஆண்டவர் கொடுக்குற வசனம், அவர் கொடுக்குற கிருபை, அவர் நமக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர் கற்றுத்தருகிற அந்த வார்த்தைகள் தான் நமக்கு முழுதுமாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது கரையற்ற பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ முடியும் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் உங்களுடைய பரிசுத்த ஆவியை ஒவ்வொரு மீதும் அளவில்லாமல் ஊற்றி ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய், உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்து உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பிலே வைத்து அவர்களை நடத்த வேண்டுமாய் அர்ப்பணிக்கிற சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒரு பாதுகாப்பும் இல்லாத இந்த உலகத்திலே ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்தால் மாத்திரம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்து உடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக நாங்கள் உங்கள் சாட்சிகளாக நிறுத்த ஆண்டவரே நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களோட நீங்கள் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் எங்குண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறவனுமா. எங்களுக்கு விடுதலை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா நீங்கள் மாத்திரம் இருந்து எங்களை நடத்துவதை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான அந்த ஆண்டவரை உண்மை ஸ்தோத்தரிக்கவும் உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களை வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நாட்களிலே ஆசீர்வதித்து புதிய வருடத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் உண்மை ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கவும், இடத்துல ஜெபிக்கவும், உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று மற்றவர்களுக்கு அதை சொல்லி அவர்களும் ஆண்டவரை உண்மை துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றவும் தேவன் நாட்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரை. வெறுமையாக இல்லை ஆண்டவரை, நிறைவான பலனோடு உண்மை சந்திக்க ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வசனங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற சுவாமி. நீங்கள் பொறுப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதிங்க நம்ம எல்லாம் மகை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பாடி தூக்கு ஆண்டவருடைய வசனத்துக்கான அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள்
வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். பெரும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். புயல் காற்றையும் தம் ஆணையாலே அதட்டினார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். இரவி குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை உயிர்ப்பித்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை உயிர்ப்பித்தார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசகரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நமக்குள் வசிக்கிறார்.
சங்கீதம் 26வது அதிகாரத்தில் 3வது வசனம் தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். முதலாவது உங்களுடைய கிருபை. நமக்கு என்னெல்லாம் இருந்ததுனாக்கி எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவர் தாவீது எழுதியிருக்காரு பாருங்கள். முதலாவது உங்களுடைய கிருபை. இந்த கிருபைங்கும்போது நமக்கு கிருபை இலவசமாக ஆண்டவர் தர்றது. அதை நம்ம இலவசமாகும்போது பாருங்கள், நிறைய பேர் அதை நிறைய பொருட்கள்லாம் இலவசமாக கொடுக்கணும்னு சீப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆண்டோடைய கிருபையை நம்ம எவ்வளோ பெருமையை படுத்துவோமோ அந்த அளவுக்கு நம்மளை கிருபையினால் நிறைத்து நம்மளை நடத்துகிறவர், நம்மளை அவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கிருபைனாலே நீங்கள் ரொம்ப அதிகமாக நீங்கள் தியானிங்க. அதில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். அதில் நான் வசனத்தை எடுத்துக்கிட்டேன். ஏசாயா 54வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம், நிறைய ஆண்டவர் கூட பேசின வசனங்களாக இருக்கலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நேர் பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாமல் இருக்கும்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போது மலைகள் குன்றுகள் அதெல்லாம் விலகுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்குறது தான் சாதாரணமாக நமக்கு தெரியக்கூடிய காரியங்கள். மலையெல்லாம் சரிஞ்சு போகிறத பார்க்கலாம். நிறைய இடத்துல உடஞ்சி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. நிறைய இடத்துல இப்படி இந்த பாதிப்புகள் வரும்போது அது வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம அது சாதாரணமாக உங்களுக்கு தெரியக்கூடியது தான். அதனால் இந்த வசனத்தில் ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளாக தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தை முழுசும் ஆளுகை செய்கிறவர். அவர் தான் எல்லாவற்றையும் அந்த நம்ம பாட்டு படித்தோம் பார்த்திங்களா, எல்லாத்தையும் அடக்கக்கூடியவர். எல்லாவற்றையும் என்ன சொல்கிறோம் கட்டளை இருந்தாரோ அதன்படி அது கேட்குது. அது சொல்கிறது அவர் சொல்கிற வார்த்தைக்கு அது கீழ்ப்படியுது. அது ஒரு தீர்க்க தரிசனமாக தான் அந்த வார்த்தைகளை நம்ம மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை, அதாவது அதெல்லாம் விலகி போயிடும். ஆனால் என்னுடைய கிருபை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள். அந்த கிருபை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அவருக்கு தாவீது எழுதின கிருபையை பற்றி நமக்கு புரியும். அதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்கும். தேவ அன்பின் சிறப்பை நம்ம முதலாவது பார்ப்போம். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு. நம்மளை பிள்ளையாக நம்ம எவ்வளோ பாவியாக இருக்கும் பொழுது நம்மளை அந்த பாவத்திலேருந்து மீட்டு எடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மளை சொந்த பிள்ளையாக நம்மளை மாற்றுறார். அப்போது அவருடைய மலைகள் விலகும், மலைகள்லாம் விலகும், பர்வதங்கள் நிலை பெயரும். இப்போ நம்ம சொந்தங்கள் பாருங்கள், அந்த நம்ம அது கூட சேர்க்கும்போது ஆண்டவருடைய கிருபையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சொந்தங்கள் மற்ற நமக்கு எல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்கிறவங்க கூட பார்த்திங்கனாக்கி நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க விலகி போகக்கூடிய காரியங்கள் செய்வாங்க. ஆனால் அந்த தேவ அன்பு எப்போவுமே மாறாது. அது மாத்திரம்தான் நிலைத்து நிற்கக்கூடியது. அது நித்தியமாக இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பு. அந்த அன்பு கடைசி வரைக்கும் நம்மளை மாறாமல் நம்மளை காக்கக்கூடியது. அது நிலைத்து நிற்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆண்டோடைய அன்பை நம்ம ருசிச்சா தான் தெரியும். அவருடைய கிருபையை நம்ம பார்த்தா தான் தெரியும். அவருடைய கிருபை எவ்வளோ பெருசு, எவ்வளோ நம்மளை அன்பு காட்டி நம்மளை கடைசி வரை இந்த அன்பு அப்படியே குறையாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா தேவனுடைய அன்பை நம்ம அளவே பார்க்க முடியாது. ஏன்னா உலக அன்பை பார்க்கும்போது ஆண்டோடைய அன்பையும் நீங்கள் பாருங்கள். ஒரு ஆண்டோடைய ஆசீர்வாதம், அதாவது ஆண்டோடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு எத்தனை வேதனைகள் பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது இப்படி சந்தோஷமாக நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அவருடைய வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க முடியும் அப்படிங்கிறத நிறைய பேர் நம்ம ஆவியானவரால் நம்ம நடத்தப்படும் பொழுது நமக்கு இருக்க பிரச்சனைகள் வரும் பொழுது அவங்க இருக்கிறத வச்சு அவங்க கேட்பாங்க, எப்படி இந்த மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, இவ்வளோ துன்பம் வருது, ஆனால் நீங்கள் அந்த ஆண்டோடைய அன்பை விட்டு ஏன் அப்படியே நீங்கள் அதை பிடிச்சிட்டு இருக்கீங்களே. மனுஷன் அன்புன்னு இப்போ ஒரு தகப்பன் தாய் ஏதாவது சொன்னாங்கன்னாக்கி நம்ம கோச்சிட்டு இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் நிறைய பேர் நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய இருக்குது. நிறையவருடைய வாழ்க்கையில் அந்த மாதிரிலாம் நம்ம பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கொடூரமாக நடக்கும்போது நம்ம அந்த வார்த்தைகளை சொல்கிறோம். ஆனால் ஆண்டோடைய அன்பு பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய தாயின் கருவில் உருவாவதுக்கு முன்பாகவே நம்மளை தெரிந்து கொண்டதுனால அவருடைய அன்பையும் இந்த உலக அன்பையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அது தெரியும். நம்ம தேவனுடைய அன்பு பார்த்திங்கன்னாக்கி எவ்வளோ வேதனை வரும்பொழுது நம்ம அவருடைய பாதத்தில் அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த வேதனைகள்லாம் மாறுறதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்மளை அழைச்சிருக்காரு, நம்மளை எதுக்கோ ஜீவனோட இருக்காரு. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வருது, நோய்கள் பிரச்சனைகள்லாம் வருது. அதில் சிலர் பாருங்கள் மரித்து போடுறாங்க. எத்தனையோ பார்க்காங்க, எத்தனையோ கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கிலாம் செலவு பண்ணேன் ஆனால் மரித்து போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு கிருபை இருக்குது. இந்த கிருபை தான் நம்மளை ஜீவனோட வச்சுருக்குன்னு சொல்லி நானும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான் யோசனை பண்ணுவேன். ஏன்னா நிறைய நேரத்தில் நோய்கள்லாம் நம்ம
மரித்து போயிருக்கலாமே, நம்ம ஏன் இன்னும் இருந்துட்டு நம்ம வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கமே அப்படின்னு சொல்லி நிறைய நமக்கு ஒரு சோதனை வேதனைகள் வரும்போது நம்ம அழுதம் பார்த்திங்களா. அந்த மாதிரி நானே சில நேரத்தில் நான் அழுதுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னாக்கி எதுக்காக வச்சுருக்காருங்கிறத அந்த கிருபையை பாருங்கள். அவர் சொல்லி எழுதியிருக்காருங்க, எல்லாம் விலகி போயிடும். ஆனால் ஆண்டோடைய அன்பு நம்மளோட கூட இருக்குது. அது நான் சாட்சியாக நிறைய பேர் சொல்லுவேன். நம்ம ஆண்டோடைய அன்பு என்கிட்ட இருக்கிறதுனால நான் வந்து எத்தனையோ வேதனைகள் வருது, எத்தனையோ பாடுகள் வருது, எத்தனையோ நான் விழுந்து போகிற நிலை வருது. ஆனாலும் என்னை எதுக்கும் ஏதோ நோக்கத்தோடு ஆண்டவர் வச்சுருக்காரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நானே அது மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாட்சிகளை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா நம்மளை வச்சுருக்க நோக்கம் உண்டு. அவர் நோக்கம் இல்லாமல் எதையுமே நடத்தவே மாட்டார். அவருடைய அன்பு குறையாதது. ஆனால் மனுஷனுடைய அன்பை நோக்கி நீங்கள் போகவே செய்வாங்க கண்டிப்பாக. அந்த 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 அன்பெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி தகப்பனுடைய அன்பு மற்ற சொந்தங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அன்பு வச்சுருப்பாங்க. எத்தனை பெரிய அன்புள்ள அன்பு காட்டுறவங்களும் சரிங்க மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு மாறாது. அதனால் முதலாவது நீங்கள் இடத்துல வைக்க வேண்டியது ஆண்டவரை மாத்திரம்தான். அவருடைய கிருபை எனக்கு இருக்குது, அவருடைய கிருபை என்னை நடத்தும், அவர் கிருபை என்னை ஒரு நாளும் கைவிடவே விடாது, அவருடைய கிருபை வந்து மாறாது, அவருடைய அன்பு எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்குதுன்னு சொல்லி நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழறதுக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுதே நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய அன்பு தான் நமக்கு மாறாது. அதனால் எது விலகி போனாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினச்சபடி நடக்காதபடி வேறு பாதையில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னமோ நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அவர் அன்பு கட்டுறவர், அவர் கிருபை தந்திருக்காரு. அதனால் அவருடைய கிருபை மாறாதது, அவருடைய அன்பு மாறாமல் இருக்கும். அதனால் அவர் ஏதோ நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அதனால் அவர் என்னை நடத்துவார்னு சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களே செய்வார். ரெண்டாவது பாருங்கள், அவருடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுங்காரு. அப்படியே கிருபை வந்து கண்ணுக்கு முன்பாக இருக்காமாம்மா. அப்போ கிருபையினாலே நான் இப்போ சொன்னேன் பாருங்கள், அந்த மாதிரி அன்பு காட்டுற தகப்பனுடைய இது இருக்கும்பொழுது அவருடைய கண்கள் வந்து அவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் பார்க்கும்போது 1 பேதுரு 2:3 அதிகாரத்தில் 12வது வசனம், 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம படிக்கும். அப்போது யார் நீதிமான்? ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்ம வந்து அவர் நடத்தப்படும் பொழுது அவர் நம்ம மேலே கண்ணை வச்சுருக்காராமா. நான் உண்மையாக கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் பாரு. அது வந்து பாருங்கள், அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி கொண்டே இருக்கும் பொழுது தான் நம்முடைய கண்கள் வந்து பாருங்கள் எத்தனையோ வேதனைகள் வருது, நோய்கள் பிரச்சனைகள் வருது. ஆனால் பாருங்கள் இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாக யார் இருக்கா? ஆண்டவருடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டு இருக்கு. நம்ம நீதிமானா நம்மளை மாற்றிருக்காரு. அவருடைய கண் நம்மளை நோக்கி இருக்கிறதுனால நம்ம வந்து நம்முடைய கண்கள் வந்து ஒருபொழுதும் என்ன செய்யாது, விலகி போகக்கூடாது. அந்த கண்களை சொல்லுவார்ல ஆண்டவர் வந்து, நீ கண்களை வேறு எதுலேயும் பார்க்காத, வேறு எதுக்கும் யோசனைக்கு நீ போகாத அப்படின்னு சொல்லி கண்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஆண்டவர். வந்து கண்களை வந்து ஆண்டவரை நோக்கி அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கி நிறைய பேர் பாருங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு தான் போவாங்க. இந்த பைபிளை வசனத்தை அப்படியே வச்சுருப்பாங்க, அதை எடுத்து வாசிப்பாங்க. அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய சமூகம், அவருடைய சமூகம் நமக்கு அந்த மோசி சொல்கிறாருங்க, நீங்கள் வரலன்னா நான் போகவே மாட்டேங்காரு. அப்போ அவருடைய கண்கள் என்ன நோக்கி பார்த்துட்டே இருக்கணும். நான் எங்கே போகிறேன், என்ன வழியில் நடக்கேன் அப்படிங்கிறத எனக்கு செஞ்சுட்டே இருந்தால் தான். அப்படி பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய படித்தவர், எவ்வளோ வழி நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு போனவர்னாலும் நீங்கள் வாங்கக்கூட என் கூட வாங்க பாரு. அப்போ அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு நம்ம அர்ப்பணிச்சிட பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ நீதிமான் மேலே நோக்கமாக இருக்கிற கர்த்தர் நம்மளோட கூட இருக்கணுங்கிறதுல நம்ம ரொம்ப உறுதியாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் பரதேசியாக வாழ்வோம். நம்ம வந்து நிறைய பாருங்கள், ஆபிரகாம்லேருந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டே வருவாங்க. நிறைய யாக்கோபு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பணம் நல்லா நிறைய வசதி உள்ளவங்க தான். ஆனால் பரதேசின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவருக்கு நம்ம உலகத்தில் வாழுது வந்து பரதேசி. நம்மளுக்கு எத்தனை நாள் ஆண்டவர் வாழுதுக்கு அது வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு கூடாரத்தில் வாழுத ஒரு வாழ்க்கை தான். அதுதான் நம்ம அவர் சொல்கிறாங்க, பரதேசியாக வாழ்வாங்க. ஆனால் பரலோகத்தில் இருக்கிறவர் வந்து அவர் வந்து நம்முடைய கண்களை வந்து எப்படி இதனால் எந்த நேரத்தில் நம்மளுக்காண்டி அவர் வந்து அவருடைய சந்ததிக்கு போகிறதுக்கு நம்மளை வந்து எப்படி நடத்துறதுக்கு அவர் வந்து எப்படி ஜெபிக்கிறதுக்கு அவருடைய பாதத்தில் போகிறதுக்கு அவர்கிட்ட வந்து நம்ம நிச்சயமாக பதில் பெறுறதுக்கு நமக்கு வச்சுருக்காரு. அவர் இருக்கார் நமக்கு. நம்ம அந்த உலகத்தில் பரதேசியாக இருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் வந்து நம்மளை வந்து அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி இருக்கும்பொழுது நாம் வந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைங்களா, அவர்கிட்ட எப்பவும் அவருடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைங்களா, அவங்க சந்ததியில் போய் நிற்கணும்.
சந்தினாலே அவருடைய பாதத்திலேருந்து அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுதே நமக்கு எந்த பதிலும் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காரியங்கள் வந்து அவருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்கும் பொழுது நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிற நிச்சயம் நமக்கு வரும். அந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் நம்மளை நீதிமானே நோக்கிட்டு இருக்கார். அவர் நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம மேலே அவர் கண்கள் இருக்கிறதுனால அவர் நம்மளை நோக்கி இருக்கிறதுனால நாம் விலகி போகவே மாட்டோம். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து எந்த ஜெபத்தையும் ஜெபிக்கிறதுக்கும் எந்த நேரத்துலையும் எந்த பதிலையும் நமக்கு பெற்றுக்கொள்றதுக்கும் ஆண்டவர் வந்து நமக்கு நிச்சயமாக நமக்கு தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாக இருக்குது. அதனால அவருடைய கண்கள் நம்மளை நோக்கி இருக்குது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறாங்காரு. அப்போ நம்மளை ஏதாவது தொட்டால் கூட அவருடைய கண்மணியை தொடுறான்னு சொல்கிறாரு. அப்போ கண்மணியை சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தரதுக்கு நம்மளுடைய கண்களை நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த நோக்கமாக இருக்கக்கூடிய தகப்பனாக நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். வசனத்தை எப்பவுமே பார்த்துங்க, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்குறவா இருக்கா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் வந்து என்னை கண்ணோக்கி பார்த்துட்டு இருக்காருங்க ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும், ஆண்டுகிட்ட ஒரு தாழ்மை இருக்கணும், ஆண்டுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசமும் நம்மகிட்ட வரணும். அப்படிப்பட்ட விசுவாசத்தில் இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களையும் செய்வார். அதனால் நீங்கள் அப்படி தியானிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 3வது சத்தியம். பாருங்கள், அவர் சொல்கிற வசனத்தின் மூலமாக தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே. சத்தியம்னா என்னது? சத்தியம்னா ஆண்டவர் தான், வசனம் தான் சத்தியம். யோவான் 17:17 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி உம்முடைய வசனமே சத்தியம். அவருடைய வசனம் தான் சத்தியம். வேறு எல்லாமே எல்லாம் பாருங்கள் போலியாக எழுதிட்டு எல்லாம் போயிட்டே இருக்காங்க. சத்தியம் வந்து எது? வேத வசனம் தான் சத்தியம். அதனால் பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்கி நம்ம உலகத்தில் வந்து வசனம் எப்படி நமக்கு சத்தியமாக இருக்குதோ அதுக்கு நம்ம எப்படி இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கி தேவனத்தில் நெருங்கி இருக்கணும். அவர்கிட்ட வந்து நெருக்கம் இருக்கணும். நெருக்கம்னா என்னது? அவரை தவிர வேறு எதுவுமே நமக்கு வந்து நெருக்கமாகவே இருக்கக்கூடாது. அப்படி வாழ்க்கையில் வந்து பாருங்கள், எப்போவுமே ஒரு சிலர் பாருங்கள் வேறு எதையாவது முதலிடத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்காமல் தேவ இடத்துல நெருக்கம் வைக்கணும்னாக்கி ஆண்டவரோட கூட ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு ஐக்கியம் இருக்கணும். அவர் கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கோம், அவருடைய அன்பை பெற்றிருக்கோம், அவர் என்ன நோக்கி இருக்கார் அப்படிங்கிற ஒரு இந்த வசனம் படித்தோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல அந்த இதெல்லாம் வரும்பொழுது இந்த வசனம் சத்தியம் அப்படிங்கிறது சத்திய வசனத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு காரியம் வரும். அடுத்தது உலகத்துலேருந்து இந்த பாவத்தில் அந்த பாவ காரியங்கள்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து பிரிக்கப்பட்டவங்களாக நம்ம இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம ஆண்டவருடைய ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது நம்ம ஒரு பாவத்தில் இந்த உலகத்துக்கும் ஏற்ற வேஷம் தரிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கல ஆண்டவர். அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருக்கணும்னு சொல்கிறாரு. சத்திய ஆவியினாலே வெளிப்படுத்தப்பட்ட அந்த ஆண்டவருடைய ஆவியானவனால நமக்கு இந்த சத்தியத்தின்படி நம்ம மேற்கொள்கிறதுக்கு, நம்ம பயபக்தியாக இருக்கிறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கும் அந்த ஆண்டவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு அந்த காரியங்கள்லாம் செய்யும். அப்படிங்கிறதுல நம்ம வசனத்தின் மூலமாக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஏன்னா வந்து சத்திய ஆவியானவர் வெளிப்படுத்தி நம்மளுக்கு என்ன செய்யணும், என்ன நடத்தணும்னு சொல்கிறாரோ அந்த சத்தியத்தின்படி நடக்கிறதுக்கு நம்ம பயபக்தியானா ஆண்டவருடைய பாதத்தில் தான் இருக்கணும். எப்பவும் நான் என்ன சொன்னாலும் சரி, எங்கே நீங்கள் சுற்றி போனாலும் சரி, கடைசியில் வசனத்துக்கு வந்தீங்கன்னாக்கி ஆண்டுடைய பாத்தை மாத்திரம் தான் பிடிக்கணும். மற்ற எந்த காரியங்களுக்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்கவே கூடாது. கொடுத்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக தான் நம்ம காணணும். அதனால் அந்த தோல்வியை காண்றதுக்கு முன்பாகவே நாம் வந்து முதலாவது வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் கிருபை தந்திருக்காரு, அவர் கண் என்னை நோக்கி பார்த்துருக்குன்னு சொல்லி நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கடைசியாக நடந்து கொள்கிறேன். இப்போ பாருங்கள், கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்காண்டவரே, உங்கள் கிருபை எங்கள் கண்ணுக்கு முன்பாக இன்னைக்கு இருக்கிறது. உங்களுடைய வசனம் தான் சத்தியம். அந்த சத்திய வசனத்தை விட்டுட்டு நான் எங்கேயும் போனோம்னாக்கி வேறு எதுக்கோ போயிடுவேன். அந்த சத்திய வசனத்தில் நடந்து கொள்கிறேன். ஏன்னா வந்து இப்படி நடக்கிறதுக்கு வரணுனாலே இந்த மேலே இருக்கிற 3 காரியம் செஞ்சால் தான் 4வது காரியம் நடக்கிறதுக்கே வருவோம். நம்ம கிருபை கிடைக்கணும், அவர் நம்மளை நோக்கி இருக்காருங்கிற ஒரு காரியம் இருக்கணும், அவர் கண்களுக்கு முன்பாக அவர் நிற்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த நடக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு 4வது பாருங்கள், 4வது பாயிண்ட்டு கலாத்தியர் 5:18, ரோமர் 8:14 2 வசனத்தையும் நீங்கள் படித்து பாருங்கள். கலாத்தியர் 5:18 ஆவியினாலே நடத்தப்படுவதில்லைன்னா, ஏன்னா ஆவியானவர் நடத்துகிறாருன்னா நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடத்துவாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். அதனால் அந்த வசனத்தையும் படிச்சுக்கிடுங்க. ரோமர் 8:14 மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியானவர் நடத்தப்படணும்.
அது ஆவியானவரில் நடத்தப்படுகிறார்களோ, யார் நடத்தப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னென்னா அவருடைய தேவனுடைய புத்திரராக, அவர் தேவனுடைய புத்திரராக இருக்குது. அவங்க பிள்ளையாக மாற்றுறாரு, அவருடைய பிள்ளையாக மாற்றிடுறாரு. அவருடைய பிள்ளைகள் அவரை போல தான் இருப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்களை நம்ம சொல்லும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, பாருங்கள் உங்களே மாதிரி உங்கள் பிள்ளை இருக்காங்க, உங்களே மாதிரி கேரக்டர் இருக்காங்க, இல்லாட்டா உங்களே மாதிரி ஜாடையாக இருக்காங்க, உங்களே மாதிரி எல்லாம் பேசுகிறதுல அதில் பழகிறதுல எல்லாமே பாருங்கள் உங்களே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு பிள்ளைகளை பிள்ளையாக மாற்றும்போது ஆண்டவர் அவரை போல் மாற்றணும். அவரை போல் மாற்றினா தான் நம்ம அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வேறு ஏதோ ஒரு காரியத்தில் இருந்துட்டு ஆண்டோடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியாது. அதனால் ஆண்டோடைய புத்திரராக இருக்க தேவனுடைய வார்த்தைகளின்படி அவரோட சிந்திக்கணும். முதலாவது நான் வசனத்தெல்லாம் சொல்லும் பொழுது அதுக்கு அர்த்தத்தையும் நம்ம படிச்சுக்கிடும் போது நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கலாம். தேவனுடைய வார்த்தைகளின்படி சிந்திக்கவும் செயல்படணும். முதலாவது பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தோம்னாக்கி அவருடைய வார்த்தைகளின்படி சிந்திக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்படி நடத்தணும்னு சொல்லியிருக்காரோ அதை சிந்திக்கணும், அதுபடி செயல்படணும். நம்ம சொல்லிவிட்டு அதுபடி செயல்படாமல் நம்ம விட்டுட்டோம்னாக்கி அது அவ்வளோ காரியங்களில் நமக்கு பலன் பெறாது. அடுத்தது வழிநடத்தும்படி ஆவியானவர் பிள்ளைங்களுக்கு விசேஷமான ஒரு ஆவியானவரை நமக்கு அவரோட பிள்ளைன்னு சொல்லிட்டார்ல, அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவ்வளோ ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியங்களை அந்த மாதிரி செயலாற்றக்கூடிய காரியங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. அதை நம்ம செயல்படுத்தணும். அதுபடி வழிநடத்தப்பட ஆவியானவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டு அவருடைய பிள்ளையை விசுவாசிக்கிற பிள்ளைங்களா அவர்கிட்ட வாசம் பண்ணுறவராக இருக்கு. அவங்க கூட இருக்காங்க. ஆமாம், தகப்பனோட பிள்ளைகள் இருந்தோம்னாக்க எப்படி இருக்கும் பாருங்கள். எப்பவும் அவரோடு கூட நம்மளை அணைச்சி வச்சு நம்மளை நடத்துகிறத பார்ப்போம். அப்போது நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோட கூட இருக்கார். நம்முடைய அன்பு கட்டுறவர் இருக்கார். நம்மளை எப்பவும் கண்ணோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்மளோட கூட இருக்கிறதுனால நாம் இந்த காரியங்கள்லாம் சரியான பாதையில் நம்ம நடந்து செல்வோங்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்ய முடியும். இப்போ நம்ம ஆவியானவர் தூண்டுதலை பற்றி நம்ம ஒரு சில காரியங்களை படிச்சுக்கலாம். உள்ளத்தில் தூண்டுறாரு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்யணும்னு சொல்லி. நம்ம இப்போ ஒரு காரியங்களை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம், நம்ம அந்த காரியங்களை செய்யுங்க, இந்த சமையல் பண்ணணுமா, இதை நீ சீக்கிரமாக செய், இந்த காரியத்தை செஞ்சுட்டு இந்த வேலைக்கு அடுத்த வேலைக்கு போகணும், இல்லாட்டா இந்த சமையல் பண்ணு, இந்த குழம்பு வைக்கிறதா இந்த மாதிரி இதை பண்ணு, அடுத்தது இந்த சமையல் பண்ணணுமா அதை பண்ணு அப்படின்னு சொல்லி, இல்லாட்டா சமையல் முடிஞ்ச உடனே இந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மற்ற வேலைகளுக்கெல்லாம் துரிதப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு வேலையெல்லாம் டக் டக்குன்னு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்லாமல் அப்படியே விட்டோன்னு வைங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டு சௌகரியமாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாதபடி ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே நமக்கு நமக்கு அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அவளுக்கு வாசம் பண்ணுறதுனால அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர்ஸ், நல்ல டீச்சர். நமக்கு பைபிளை எழுதி மட்டும் தரல, அதனுடைய கருத்துக்களை நமக்கு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு தெரியல ஒன்றும் இதை சொல்லித்தாங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு நம்மளை படிக்க போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி டீச்சர்ஸ் கூட சில நேரத்தில் கோவம் ஏதோ சத்தம் போடுவாங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தின்படி பார்த்திங்கன்னா பைபிளில் வசனத்தை படிக்கும் பொழுது அதனுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வசனமாக படிக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு வரைக்கும் இந்த பைபிளெல்லாம் முடிக்கவே முடியாது. கண்டிப்பாக அவ்வளோ வசனங்கள், இவ்வளோ வசனங்கள் இருந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம படிக்காமல் விட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும். மற்றவங்களுக்கு சொல்லணுங்கும் போதும் பார்த்திங்கன்னாக்கி இந்த காரியங்கள் நமக்கு ஆண்டவரே எனக்கு இது தெரியல அப்படிங்கும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி அவர் நல்லா சொல்லித் தருவார். அவர் சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல தகப்பனும் தாயெல்லாம் அப்படி சொல்லித்தர மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம சொல்லவே கூடாது. அதுக்கு மேலான நல்ல இந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகவே செய்யாது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சா தான் தெரியும். நான் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவப்பட்டீங்கன்னாக்கி ஆண்டோடைய அன்பை ருசிச்சிங்கனாக்கி உங்களுக்கு தெரியும். அவர் பிள்ளையாக மாற்றுறது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய நல்ல ஆவியானவராக இருக்கார். அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள டெய்லி ஜெபிங்க, ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். இதுக்கு உள்ளத்தில் தூண்டுறதை நம்ம 2 காரியத்தை படிச்சிடலாம். தேவனுடைய சித்தத்தை செய்யணும். அவருக்கு என்ன சித்தம் அப்படிங்கிறத நம்ம செய்கிறதுக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைங்களை நம்ம சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சிந்தனைக்கு வரக்கூடியதை ஆண்டவருக்கு நம்ம கட்டளை எடுத்தோம். ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இதை செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விருப்பத்தின்படி நிறைய நேரத்தில் கேட்டிருக்கோம். அப்படி கேட்குறது சரியே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களில் தோல்வி அடைந்ததே பார்த்திங்கனாக்கி ஆண்டவருக்கு நம்ம ஏதோ ஐடியா கொடுத்து நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காரியத்தில் தான் நம்ம ஜெயத்தை பெறாமல் நிறைய விடுதலை பெறாமல் நம்ம இருக்கிறது. ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி எங்களுக்கு செய்யும். ஆண்டவர் சிலுவைக்கு போகும்போது அப்படி தான் சொல்கிறாரு. எத்தனையோ வேதனை கடைசி வரைக்கும் அழுதாரு.
என்னமெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் கடைசி ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தின்படி இல்லை உங்களுடைய சித்தத்தின்படி கடவுள்னு சொல்லி ஒப்பு கொடுக்காரு. வேதனை இவ்வளோ வேதனை நம்ம அனுபவிக்க போகிறோம்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவர் வந்து ஒப்பு கொடுக்காரு. பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி எதெல்லாம் செய்ததுக்கு அவருக்கு எல்லாமே செய்ய தெரியும். அப்போ அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக முதலாவது அவருடைய சித்தத்தை செய்ததுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க பிள்ளைங்களாக இருக்கணும். ரெண்டாவது சரீரத்தை பாவ செயலுக்கு அழிக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாவம் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய வரும், உலகத்தில் நிறைய இருக்குது. பாவம் செய்ததுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கி ஏதோ வெளியே போய் ஊரை விட்டு ஊர் போனால் தான் பாவம் செய்யணும் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. வீட்டில் இருந்துகிட்டே செய்கிறாங்க, ஒரு ஃபோன் வச்சுட்டே செய்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் பார்க்கலாம் உலகத்தில். அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கலன்னா இந்த பாவ உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாறவே முடியாது. அவர் புத்திரன்னு சொல்லி நம்ம சொல்லவே முடியாது. அப்படி காரியங்களை செய்கிறதுக்கு நிறையா இருக்கதை நாம் வந்து அது ஆவியானவர் நம்மளை வந்து தூண்டி அவளை நடத்துவார், உள்ளத்தில் தூண்டுவார். நீ இப்படி செய்யக்கூடாது, நீ உங்களுடைய சரீரத்தில் பாவம் செய்யக்கூடாது, அப்படிங்கிற அந்த செயல்களெல்லாம் அழிக்கணும், அதுக்கு நான் கூட வர்றேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் தான் அதை அழிக்க முடியும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கி இதில் பாயிண்ட்டாக நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு அந்த ஒருமனைப்பாடோடு நம்ம இருக்க தூண்டுது. நம்ம ஆண்டவரோடு கூட பேசும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நமக்கு ஏதோ ஒரு சிந்தனை வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிந்தனை வராமல் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு நன்றி. அவர் ஒன்று சொல்வார், நான் உனக்கு செஞ்சம்மாம்பார், செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே நன்றி அப்படிங்கணும். இனி செய்ய போகிறேன், நான் செய்ய போகிறீங்க நன்றி. இப்படி ஆண்டவரோடு கூட இடைப்படக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம செய்யணும். அவரோடு கூட ஒருமைப்பாடுனா என்னது, நம்ம பேசுகிறோம், 2 பேர் பேசுகிறது, 2 பேரும் ஒன்றா பேசக்கூடிய ஒரு காரியம். ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியமும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை செய்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்துறதுக்கு அவர் தூண்டுதலாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவனுடைய வார்த்தைகள் நம்ம தூண்டுது, உள்ளத்தில் தூண்டுது. அப்படி தேவனுடைய வார்த்தை வந்து நம்ம இதயத்தில் மாத்திரம் இல்லை, நம்முடைய அந்த வார்த்தையின் மூலமாக அவரோடு கூட இணைக்கக்கூடிய காரியங்களை செய்துன்னு நம்ம பார்க்கோம். 3வது பார்த்திங்கன்னாக்கி வாழ்க்கையில் வழி காட்டுறதுக்கு நோக்கமாக இருக்கார். இப்போ என்ன வழியில் போகணும்னு சொல்லி நிறைய பேர் வழி தெரியாமல் போய் வேறு வழியில் விழுந்து நிறைய கஷ்டப்படுதுன்னு நம்ம பார்க்க பார்த்திங்களா. அந்த மாதிரி வழி விலகி போகாதபடி வாழ்க்கையில் அவங்க நோக்கத்தோடு ஒரு நோக்கம் இருக்கணும், அவங்க வாழ்க்கைக்கு அங்கே வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த வழி காட்டக்கூடிய காரியங்களை ஆண்டவர் வந்து செய்கிறார். ஆவியானவர் இருந்தால் தான் இதெல்லாம் அவங்களுக்கு செய்வார். அடுத்து 4வது பாருங்கள், பாவ இச்சைகளை தூண்டும் இடத்தை விட அந்த ஒரு இயற்கையாக ஏதோ ஒரு காரியங்கள் வந்து பாவ இச்சைகளை தோன்றக்கூடிய ஒரு காரியங்கள் வருதுன்னாக்கி அந்த ஆசைகளை ஏற்று நிற்க அவர் வந்து தூண்டுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். இப்போ உலகத்தில் எல்லாமே வந்து இது இருக்குது. இதை புறத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறதுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை தான் நம்ம சொந்த விருப்பத்தின்படி இதெல்லாம் நடத்தவே முடியாது. நம்ம பாவ இச்சையை தூண்டும் இயற்கை ஆசைகளுக்கு எதிர்த்து நிற்கணும்னா அது நிறைய ரோட்டில் போனீங்கன்னா எல்லாம் இருக்குது. அந்த இடத்துல நீங்களாக வந்து நின்று அப்படிலாம் ஜெயிக்கவே முடியாது. ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் அதை ஜெயிக்க முடியும். அதை நீங்கள் செய்யணும். 5வது பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக நின்று வழி விடாதபடி, அதாவது வழி விடாதபடி நம்ம எச்சரிக்காரு. நீ வழிக்கு விழுந்த பிறகு என்ன செய்ய முடியும்? நம்ம போகும்பொழுது பார்த்திங்கன்னாக்கி நம்ம உறுதியாக நிற்கணும். எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, நடந்து போகும்போது அந்த இடத்த பார்த்து இந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி விழுந்துருவோமா, இந்த இடத்துல நடந்துருவோமா அப்படின்னு பார்த்தான்னு நம்ம நடந்து போகிறோம். அந்த மாதிரி உறுதியாக நின்று வலிக்கு நம்ம விழுந்துடக்கூடாது. வலிக்கு விழுந்துட்டோம்னாக்கி அதில் வந்து நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் அதை எச்சரிப்புன்னு சொல்லி போட்டிருக்காரு. ஏன்னா எச்சரித்து நம்ம நடந்து போகணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா மற்ற இடத்துலலாம் பாருங்கள், இதில் நிற்கணும், இதில் வந்து அந்த நோக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தூண்டுதாருன்னு சொல்லி போட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கி நம்ம எச்சரிப்பு கொடுக்காரு. எச்சரிப்பு கொடுக்கும்போது விசுவாசத்தில் நம்ம உறுதியாக நின்று ஆண்டவர் நம்ம வழி விலகி போகாதபடி என்ன நடத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவருடைய ஆவியானவர் தான் நமக்கு வந்து கூட இருந்து நம்மளை பலப்படுத்தினா தான் நம்ம அந்த எச்சரிப்பு சத்தம் கேட்டலாம் எத்தனை பேர் நம்ம திருந்தி நம்ம வாழ்வோம். அப்படிலாம் வாழவே மாட்டாங்க. ஆனால் ஆண்டுடைய ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கிறதுனால மாத்திரம்தான் அது நடக்கும். அது ஆவியானவரை நம்ம அதுதான் முழுமையாக பெற்றுக்கொண்டு அவர் தான் நம்மளை நடத்துறதுக்கு அர்ப்பணிக்கணும். 6வது, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது அதன் முடிவு ஆவிக்குரிய ஜீவனும் சமாதானமும் அது சமாதானத்தையும் தராரு. ஏன்னா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியும் போது எல்லாமே முடிவில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லையும் ஜெயத்தை தான் பெறதுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தந்து அவர் உங்களோடு கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம விசுவாசிக்கோம்னாக்கி அவர் வந்து எப்பவும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் அவர் நடத்தினார்னா நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயுமே சரிக்க விட மாட்டோம் அப்படிங்கிற உறுதியான விசுவாசத்தில் நம்ம பலப்படணும். இப்போ அதில் தான் நடந்ததுனால நம்ம நடந்ததுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த குறிப்பெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி குறிப்புகளை எழுதி
ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர முடியும். முதலாவது கிருபை, உங்களுடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுன்னு சொன்னார். கிருபை நான் இலவசமாக தரக்கூடிய ஆண்டவர் தரக்கூடியது. அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் என் கண்ணை நீதிமான் மேலே நோக்கமாக இருக்குதுன்னு சொன்னார். அதனால நம்ம ஆண்டவருடைய கண்கள் நம்மளை நோக்கி பார்த்துருக்கிறதுனால நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அடுத்தது சத்தியம், வசனம் தான் சத்தியம்னு சொல்லி நம்ம பார்க்கோம். சத்தியம் வசனத்தினால நம்மளை நேசித்து நம்ம ஆண்டவர் பாவத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்து நம்மளை பிரிச்செடுத்து ஆவியானவர் சத்தியத்தில் வழி நடத்தும் பொழுது நம்ம சத்தியத்தை நம்ம மேற்கொண்டு வாழ முடியும். அடுத்தது நடந்து கொள்கிறேன். இந்த கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்குது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுங்க. இத்தனை காரியங்கள் செய்யும் பொழுது தான் அந்த நடந்து கொள்கிற பாதை நமக்கு அவர் எச்சரிப்பு கொடுக்கும் பொழுதும் சரி, நம்ம அவர் நடத்தும் பொழுதும் சரி, எப்படி சொன்னாலும் சரி நம்ம கேட்கணுன்னாக்கி ஆவியானவர் நம்மளை வழி நடத்தினா மாத்திரம்தான் இந்த காரியங்கள் நம்ம செய்து முடிக்க முடியும். அதை செய்து முடிச்சிருக்காரு யார்? தாவீது. அதனால் அவருக்கு முடிஞ்ச காரியங்களை கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறதுனால தான் நான் என்ன செய்கிறேன்னு சொல்கிறாரு பாருங்க. கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்குது. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எழுதுகிறாரு பாருங்க. சத்தியத்திலே உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன். அவருடைய சத்தியத்தின்படி நடக்கிறதுனால தான் அவர் ஜெயிக்கிறாரு. அப்போ கிருபை கண்களுக்கு முன்பாக இருக்கும்போது சத்தியத்தை நம்ம சத்தியத்தில் நம்மளை நடத்தக்கூடிய சத்தியபரர் நம்மளோட கூட இருக்கும் பொழுது நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ள தகப்பன் அவர் எச்சரிக்கும் பொழுது எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாட்கள்லேயும் அப்படியே இங்கே வசனத்தை தியானிங்க. ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு முக்கியமாக அர்ப்பணிச்சிருங்க. அர்ப்பணித்து வாழறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையிலாம் எல்லா காரியங்களையும் ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு ஒன்றுமே கிடையாது. அவருடைய வார்த்தை இல்லைன்னா அவர் நடத்துறதுனா நமக்கு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. அதனால் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, ஆனால் நீங்கள் உங்களுடைய ஆவியானவராக நிறைக்கும் பொழுது தான் நான் நிறைந்த பாத்திரமாக இருந்து உமக்கு பிரயோஜனமான பாத்திரமாக நான் மாறுவேன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். அற்புதமாக நம்மளை நடத்துதை பார்க்க முடியும். இங்கே அர்ப்பணித்து ஜெபிங்க. வசனத்தை தியானிக்கும் போது ஒவ்வொரு வசனத்துக்கும் எவ்வளோ கருத்துக்கள் சொல்லி தாவீது எழுதி அவர் ஜெயிச்சிருப்பார்னு பாருங்கள். அந்த ஜெயத்தை இன்றைக்கி நாமளும் பெற்றுக்கொள்ள தான் நம்ம ஜெபிக்கிறதுக்கும் இந்த வசனங்கள்லாம் தியானிக்கும். நாமளும் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். மற்றவங்களுக்கும் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக காணப்பட அவங்களுக்காண்டி ஜெபிப்போம். பெரிய காரியங்களே ஆண்டவர் செய்ய நம்ம எதிர்பார்ப்போம். புதிய வருஷத்தில் புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்து நமக்கு வழிநடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அதனால் நீங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் சொல்கிறது எப்படி நடந்து அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படினாலே ஆவியானவர் நமக்கு வேணும். அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். நீங்கள் வாஞ்சியோடு கேளுங்க. ஆண்டவர் தருவார். ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் பலப்படுத்துவார். எந்த இடத்துல பலவீனமாக இருக்குமோ அந்த இடத்துல பலம் இருந்து நம்மளை நடத்தக்கூடிய நல்ல தகப்பனாக இருக்கார். அதனால் நம்மளை உலக தகப்பன் உலக மனுஷங்கள்லாம் கைவிட்டாலும் ஆண்டவர் அன்பு ஒரு நாள் மாறாது. அதில் நீங்கள் நிலைச்சி நிற்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க. அவர் பெரிய காரியமே செய்வார். ஆமாம், ஜெயிப்போம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 ஆராதனை. நன்றி செலுத்துறோம் ஐயா. நீங்கள் பெரியவராக இருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. உங்கள் அன்பு குறையாததாக இருக்கிறபடியா நன்றி. உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய கண்களினாலும் ஆண்டவரை எங்களை பார்த்து எங்களை எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து எங்களை ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கீங்களே, நன்றி ஆண்டவரை. உடைய சத்திய வார்த்தையின்படி நடத்துகிறீர்களாக்கா நன்றி. நாங்கள் நடந்து செல்கிற பாதையில் எங்களுக்கு எச்சரிப்பின் சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கீங்களே, யோபுக்கு வைத்தது போல ஆண்டவரை, அதுக்காக நன்றி. சிங்கங்களின் வாயிலிருந்து ஆண்டவரை தானிலே ஆண்டவரை விடுதலை செய்த தேவன் எங்களோடு இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரை. எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசானவன் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆண்டவரே காரியங்களை செய்து எங்களை விழத்தட்ட பார்க்குற ஆண்டவரே. ஆனாலும் இந்த பாவ இச்சையிலிருந்தும் இந்த பாவ உலகத்தில் வாழ்ந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க. தேவனுடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வாசித்தோம் ஆண்டவரே.
எங்கள் மீது நீங்கள் உங்கள் கண்களை வைத்து எங்களை பார்த்து கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அதை கேட்டு கொண்டு இருக்கீங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நெருங்கி வந்து ஆண்டவரே உடைய பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணித்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீங்கள் அற்புதமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை நிலைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிறைத்து நடத்துகிற நாட்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்குற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் புதிய வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நீர் என்பதை சுற்றிலும் இருக்கிற பிள்ளைகள் கண்டுகொண்டு ஆண்டவரே உம்மை துதிக்கட்டும், உம்மை ஆராதிக்க வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே முற்றிலுமா ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வசனம் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. உடைய வசனமே எங்களுக்கு கால்களுக்கு தீபம், எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனத்தை தியானிக்கிற கூட்டங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. மேட்டிமையா இருக்கிற கண்களை எல்லாம் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களையும் மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவரே உனக்கு எதிராய் உருவாக்க படுகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காது போகுன்னு சொன்ன தேவ கிருபை நாட்களை அப்படியே செய்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறேன் நன்றி ஆண்டவரே. உடைய வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களுக்கு வல்லமையை தந்திருக்கபடியா உமக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்க வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை சத்துரு திட்டம் வைத்திருந்தாலும் என் தேவனுடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறத்தக்கதாய் தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்க வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை மேற்கொண்டு எங்களை நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவரை பாதுகாப்பை தந்து வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய வல்லமுள்ள பிரசனம் எங்களை தாங்க வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்துவதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவ கிருபை ஆண்டவரை பெருக வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. எப்பொழுதும் நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளாய் காணப்படவும் வசனத்தின் மூலமாக எங்களை நடத்துகிற தகப்பன் ஒரு உண்டென்று ஆண்டவரே அநேக பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதாய் தேவ வசனம் ஆண்டவரே விரிந்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரவ வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. ஹோ ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனம் ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்முடைய வசனம் எப்படிப்பட்ட வசனம் என்று ஆண்டவரே கண்டுகொள்ளட்டும். வசனத்துக்கு எவ்வளவு பெரிய வல்லம் உண்டு என்று கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்லமையை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களுடைய வாழ்க்கையில் நீ கிரியை செய்கிற நாட்களாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீங்க பிரவேசித்து ஆண்டவரே நீங்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா செபிக்கிறேன். உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி போகாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக வர எல்லா சத்துருவின் திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் செய்து தேவ பலத்தினால் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய் உம்மை நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கல்வாரி ரத்தம் எங்களை முற்றிலுமாய் கழுவி இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் பயன்படுத்த வல்லமுள்ளதாய் இருக்கிறது என்று ஆண்டவரை நாங்கள் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ கிருபை இந்த நாட்களே எங்களுக்கு உதவி செய்கிற நல்ல கரமாய் இருக்கிறபடியா நன்றியோடு உம்மை துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமுள்ள கிருபையினால் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் அதிலே நாங்கள் பெருகவும் எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு தடை பண்ணுகிற காரியங்கள் நிறைய ஆண்டவரே. பிசாசனம் கொடுக்கிற தடைகள் நிறைய இருக்கும் ஆண்டவரே. ஆனாலும் தடைகளை உடைக்கிறவர் என் தேவன் ஒருவர் உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து அதிலே நாங்கள் பலப்பட அதிலே நாங்கள் உறுதியாய் நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவ ஆவியானவர் இந்த நாட்களிலே வழிநடத்த வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அதுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. நீ அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் செய்து முடிங்க ஆண்டவரை. எல்லாவற்றையும் அதிசயமாக நடத்துங்க. ஆலோசனை கர்த்தராய் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த வேண்டுமாய் உடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் நடத்தி செல்ல வேண்டுமாய் உடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருடைய தேவையை சந்திங்க. ஒவ்வொருடைய வேண்டுதலையும் கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குற நாளாக இந்த நாட்கள் மாறட்டும். ஆவியான ஒரு ஆளுகை செய்கிற நாட்கள்
நாட்களாய் முற்றிலுமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி செய்து வழிநடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியார் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி எங்களை வழிநடத்த போருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்க நம்ம ஐமெல்லாம் அம்மைக்கு செலுத்துகிறேன். இயேசு ஜெபத்திலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.